வெல்கம் டு கீதா ஸ்க்ரீன் லைஃப். நான் இன்றைக்கி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எப்படி தோசை சுடுறதுன்னு தோசை பண்ணலான்னு காமிக்கிறேன். ஈஸியாக வந்தவுடனே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரைஸ்லேயே தோசை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப கெடுதல். ஸோ எப்போ பாரு ரைஸ் கார்போஹைட்ரேட்டே யூஸ் பண்ணக்கூடாது, காலையில் மத்தியானம் நைட்டும். அதனால் நைட்டு வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட்டை ரொம்ப குறைக்கணும். குறைச்சிட்டு எப்படி நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை சுடுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் முக்கியமாக தோசை சுடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா சிங்கானூர் ரோட்டில் அபுலஸ்னு ஒரு கடையில் அவங்க வந்து கோதுமையவே வச்சு நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம முன்னாடியே கோதுமையை அரைச்சி தராங்க. அதுதான் ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்துக்கணும். முக்கியமாக ஹோல் வீட் ஃப்ளாரை பற்றி நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்திங்கன்னா 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பொட்டாசியம் ரிச்சு, ஹை ஃபைபர் இருக்குது. 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 கிராம் ஃபைபர் இருக்குது, மெயின்லி செல்லுலோஸ். ப்ரோட்டீன் 13 கிராம் இருக்குது. கார்ப்ஸ் பார்த்திங்கன்னா 72 கிராம்ஸ் இருக்குது. ஃபேட் பார்த்திங்கன்னா 2.5 கிராம் இருக்குது. ஆனால் ரிஃபைன்டு வீட் ஃப்ளார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எதுவுமே கிடையாது. ஸோ நான் இங்கே மீன் பண்ணுறது ஹோல் வீட் ஃப்ளார் தட் இஸ் ரிச் இன் ஃபைபர், பொட்டாசியம், ப்ரோட்டீன், கார்ப்ஸ் அண்ட் ஃபேட். அண்ட் ஆல்சோ தட் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸும் இருக்குது. இதில் முக்கியமாக செலீனியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், காப்பர் எல்லாமே இந்த ஹோல் வீட் ஃப்ளாரில் இருக்குது. ஸோ இதில் ஃபைபர் ரிச்சுங்கிறதுனால ரொம்ப நல்லது. ப்ளட் சுகர் லெவலை குறைக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஹார்ட் டிசீஸ் ப்ரிவென்ட் பண்ணும். கோலன் கேன்சர் முக்கியமாக வராது. ஈவன் ஸ்ட்ரோக் கூட ப்ரிவென்ட் பண்ணும். ஒபிசிட்டியை ப்ரிவென்ட் பண்ணும். ஏன்னா ஹை ஃபைபர் இருக்கிறதுனால. நீங்கள் நைட் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஹை ஃபைபர் இருக்கிறதுனால இந்த வீட் ஃப்ளாரில் வந்து ஹை ஃபைபர். நான் மீன் பண்ணுறது ஹோல் வீட் ஃப்ளார். நீங்கள் கோதுமையை கூட வாங்கி அரைச்சிக்கலாம், அல்லது சன் ட்ரை பண்ணி நீட்டாக அதை ஹோல் வீட் ஃப்ளாரை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அதை தான் நான் இங்கே மீன் பண்ணுறேன். ரிஃபைன்டு ஃப்ளாரில் வந்து சுத்தமாக எதுவுமே கிடையாது. ஸோ ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் தோசை பண்ணலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், மொறுமொறுப்பாக இருக்கும். ஒரு டம்ளர் கோதுமை மாவு போட்டிங்கன்னா 1/2 டம்ளர் பச்சரிசி மாவு, கம்மியாக பச்சரிசி மாவு போட்டுக்கணும், ஏன்னா மொறுமொறுப்பு வர்றதுக்கோசரம். ஸோ இது 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம 3 நேரமும் வந்து நம்ம அரிசியவே எடுத்துகிட்டு நம்ம தோசை சாப்பிடக்கூடாது. ஸோ நைட்டு மட்டும் கார்போஹைட்ரேட்ஸை ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். கோதுமையை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அரிசி மாவு 1/2 டம்ளர் போட்டுக்கலாம், அல்லது இன்னும் கூட குறைச்சிக்கலாம். நீங்கள் சாஃப்டாக தோசை வேணும்னா நீங்கள் இன்னும் கூட குறைச்சிக்கலாம். இதில் வந்து சால்ட் கலக்கி வச்சுருக்கேன் வாட்டரில். அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக கரைச்சிக்கோங்க. இது மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் எடுத்து ஊற்றுறதுக்கு. கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் தான் நல்லா செவந்து வரும். செவந்து வந்ததுன்னா அதை நீட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து தோசை மாவு இல்லை அப்படின்னாலும் அரிசி மாவு தோசையை ஊற்றுறது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஸோ நைட்டு மட்டும் நீங்கள் வந்து கோதுமை தோசை அல்லது கோதுமையை யூஸ் பண்ணிங்கன்னா, அல்லது கோதுமை ரவையை யூஸ் பண்ணிக்கணும். அரிசியவே நைட்டும் சேர்த்திக்கூடாது. ஸோ நம்ம தோசையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அரிசியும் கம்மியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபைபர் ரிச்சுங்கிறதுனால நான் ஹோல் வீட் ஃப்ளார் மாவை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இது நல்லா வேக விடணும். கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணணும். நல்லா செவந்ததுன்னா தானாகவே அப்படி தூக்கி வரும். தூக்கி வந்ததுன்னா அப்புறமா திருப்பி போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாட்டாக இது மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அதை எடுத்து போட்டு ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இது பாருங்கள் நல்லா வேகுது. வேகும்போது அடுப்பை ஃபுல் பண்ணிக்கோங்க. செவந்தோடனே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க திருப்பி போடும்போது. அப்படி இருந்ததுன்னா நல்லா மொறுன்னு வரும். பாருங்கள் வேகிறதுக்கே கொஞ்சம் 2 மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணோம். அரிசி மாவுனா சீக்கிரமாக வெந்துடும், இது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. ஹோல் வீட்டுங்கிறதுனால ஹை ஃபைபருங்கிறனால ரொம்ப ஹெல்த்தி, கட் ஹெல்த்துக்கு.
ஃபைபர் பார்த்திங்கன்னா செல்லுலோஸ் ஃபார்மில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சவக்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே திருப்பி போடணும். இதில் பார்த்திங்கன்னா மேலால் அப்படி ப்ரௌன் ஆகிறது தெரியுது. கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு தான் நீங்கள் திருப்பி போடணும். இப்போ பாருங்கள் தானாகவே அழகாக தூக்கி வருது. தோசையும் சாஃப்டாகவும் இருக்கும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். பாருங்கள் எப்படி திருப்பி போட்டிருக்கேன்ட்டு. தோசை லைட்டாக பச்சரிசி மாவு போட்டிருக்கறனால உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு கொடுக்கும், ப்ளஸ் சாஃப்டாகவும் இருக்கும். வெறும் அரிசி தோசையை சாப்பிட்றத விட இது நல்ல ஹெல்த்தியான தோசை. ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன். இன்ஸ்டண்ட்டாக நம்ம கோதுமையை எடுத்துகிட்டு அது ஒரு டம்ளர் எவ்வளோ வேணுமோ ஒரு ஹாஃப் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டிங்கன்னா போகிறோம். கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இது பாருங்கள் தோசை எப்படி செவந்து வந்திருக்குன்ட்டு. ஸோ சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை வெந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் 1 டேவோ 2 டேஸோ இந்த மாவு எக்ஸஸாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டே சுடுறதுக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அரிசி மாவு, இட்லி மாவு, தோசை மாவு மாதிரியே இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்ச மாவு ஒரு 2 டேஸ் வரைக்கும். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும் நெக்ஸ்ட் டே கூட. ஈவன் சப்பாத்தி இப்போ செய்யும்போது கூட சப்பாத்தி மாவையும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீட்டாக இருக்கும். சப்பாத்தி பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டே நல்லா சாஃப்டாக வரும். இந்த ஹோல் வீட் ஃப்ளார் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், இன்ஸ்டண்ட்டாக தோசை சுடுறதுக்கு. ஸோ முக்கியமாக நைட்டு ரைஸை கம்மி பண்ணிக்கணும், அதுதான் ஹெல்த்தி. இப்போ பாருங்கள் செவந்துருச்சு. தானாகவே இப்படி அழகாக தூக்கி வருது. நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை. நான் கோதுமை இருக்கிறதுனால நீட்டாக தோசை வரும். இதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பி ஹாப்பி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.